கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் ஈரோடு, மொடக்குறிச்சி, அரச்சலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. ஈரோட்டில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பெருந்துறையில் மழைக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த போது நடந்து சென்ற திருமண மண்டப உரிமையாளர் ஒருவர் கிணற்றில் விழுந்தார். அவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சேலத்தில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையம், ஜங்ஷன், கோரிமேடு, அஸ்தம்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட நகர பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, திருவையாறு, வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திருப்பூர் மாநகர பகுதிகளான பல்லடம் சாலை, குமரன் சாலை, தாராபுரம் சாலை, காங்கேயம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. கரூர், கோவை மாவட்டங்களிலும் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது. இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.